ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் டைம். நம்ம இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி தேர்டு ரெசிபியாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நல்லா ஒரு டீப் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெக்வயர் ஆயில் வந்து நம்ம பன்னீர் க்யூப்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இதை வந்து நம்ம கார்னிஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை இப்போ எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு 3-4 பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த பூண்டோட டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் ஒரு மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1 பேக்கெட் பன்னீரும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ பீன்ஸ் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டைம் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம், கேரட் வந்து அடுத்தடுத்து ஆட் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரைஸ் மட்டும் குக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு டோட்டலாகவே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். குக்கிங் டைம் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ கேரட் வதங்கினதுக்கப்புறமும் கேப்சிகமும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்ச சாதத்தை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். அதை 1:2 2 கப் தண்ணி எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இல்லைன்னா வெங்காயத்தாள் இருந்ததுன்னா அதை தூவிட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த வெஜிடபிள்ஸோட ரைஸை ஓரளவு வந்து நல்லா கொஞ்சம் கிளறி எடுத்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் க்யூப்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கிளறி எடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒண்டர்ஃபுல்லான செம்ம டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டாக சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் ஃபுட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸோட வீடியோ லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள்.